காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கூட்ட நெரிசலால் பெண் பக்தர் மயக்கமடைந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விஜயன். மயக்கமடைந்த பெண் பக்தருக்கு முதலுதவி சிகிச்சை என்ன அளிக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். காஞ்சிபுரம் என்றாலே கோவில் நகரமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பட்டு சேலை எடுக்கவும் மற்றும் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்யவும் வெளிமாநிலம் மற்றும் வெளி மாவட்ட பக்தர்கள் வருகை புரிகின்றனர். மேலும் காஞ்சிபுரத்தில் வெளிமாநில வெளி மாவட்ட பக்தர்கள் முக்கியமாக செல்லக்கூடிய கோவில்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில், கச்சபேஸ்வரர் கோவில், வைகுண்ட பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு செல்லுகின்றனர். அந்த வகையில் தற்போது காஞ்சிபுரத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களில் மண்ஸ்தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் கோவில் உட்பிரகாரத்தில் மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விடுமுறை தினம் என்றும் மற்றும் மேல்மருவத்தூர் கோவிலிலிருந்து விரதம் இருந்து செல்லும் பெண் பக்தர்கள் மற்றும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் என ஒரே நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் ஏகாம்பரநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். இதனால் சுவாமி தரிசனம் செய்ய 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மேலும் பக்தர்கள் ஒரே நேரத்தில் வரிசையில் செல்ல முடியாமல் முந்தி செல்வதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏகாம்பரநாதர் கோவிலில் பெண் பக்தர் ஒருவர் மயங்கி விழுந்தார். அவருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவரை மீட்டு அருகாமையில் அமர வைத்தனர். மேலும் ஏகாம்பரநாதர் கோவிலில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது போன்ற விடுமுறை நாட்களில் மட்டுமல்லாமல் கூட்டம் அதிகமாக உள்ள நேரங்களில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தடுப்புகளை அமைத்து பக்தர்களுக்கு ஏதுவாக அவர்களை சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.